இந்திய பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களின் 100வது பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக தென்சென்னை பாஜக சார்பில் தென்சென்னை மாவட்ட மகளிர் அணி மாவட்ட தலைவர் திருமதி சாந்தகுமாரி பாலகிருஷ்ணன் அவர்கள் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் தமிழக பாஜக மாநில தலைவரும் முன்னாள் தெலுங்கானா மற்றும் புதுச்சேரி மாநில ஆளுநருமான திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கலந்து கொண்டு சமூக சேவையாற்றிய 5 பெண்களுக்கு அடல்ஜி நல்லாட்சி விருதினை வழங்கி கௌரவித்தார். இந்த நிகழ்ச்சியில் தென்சென்னை மாவட்ட தலைவர் சஞ்சீவி, தென்சென்னை மாவட்ட முன்னாள் தலைவர் காளிதாஸ், மகளிர் அணி மாநில செயலாளர் பிரமிளா சம்பத், மகளிர் அணி மாநில துணைத் தலைவர் திருமதி சங்கீதா மதிவாணன், மாநில துணைத் தலைவர் திருமதி லலிதா மோகன், மகளிர் அணி மாநில அலுவலக செயலாளர் சி யுவராஜ், மாவட்ட பொதுச் செயலாளர் திருமதி ஏ லலிதா, மாவட்ட துணைத் தலைவர் நாச்சுக்குளம் சரவணன், மாவட்ட செயலாளர் உமாசங்கர் உள்ளிட்ட மாவட்ட நிர்வாகிகள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கூறியதாவது, வாஜ்பாய் நாகரிகமான அரசியலுக்கு ஒரு முன்னோடி. திமுக பாஜகவை சங்கி அது இது என கூறினாலும் திமுக எங்களோடு கூட்டணி வைத்துள்ளார்கள். திமுகவுக்கு பெரிய அளவில் அங்கீகாரம் கொடுத்தது வாஜ்பாய் தான். திமுக வாஜ்பாயை பெரிய அளவில் கொண்டாடி இருக்க வேண்டும். திமுக சார்பில் மட்டுமல்லாது தமிழக அரசு சார்பிலும் வாஜ்பாயின் பிறந்த நாளை கொண்டாடி இருக்க வேண்டும். யார் திமுக உதவியாக இருந்தார்களோ அவர்களை மறந்து விட்டார்கள். வேலைவாய்ப்பு திட்டம், கிறிஸ்துமஸ் விழா என அனைத்திலும் திமுகவினர் அரசியல் செய்கிறார்கள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் நீக்கப்படவில்லை, 125 நாட்களாக மாற்றப்பட்டுள்ளது. அதிகமாக இந்த திட்டத்தில் பெண்கள் தான் பயனடைந்து வருகின்றனர். எங்கு வன்முறை நடந்தாலும் அதற்கு நாம் ஒப்புதல் கிடையாது. பாஜகவுக்கு சம்பந்தம் இல்லாமல் யாரோ அந்த பெயரை சொல்லிக்கொண்டு வன்முறை செய்தால் அதற்கு நாங்கள் சம்பந்தம் கிடையாது. எல்லாவற்றையும் பாஜக மீது திணிப்பது முதல்வருக்கு வாடிக்கையாகிவிட்டது. வட மாநிலங்களில் கிறிஸ்தவ தேவாலயங்கள், கிறிஸ்தவர்கள் மீது தாக்குதல் நடந்ததில் யாருக்கும் ஒப்புதல் கிடையாது. எங்கே தாக்குதல் நடந்தாலும் அதை பாஜகவோடு இணைப்பதை வன்மையாக கண்டிக்கிறேன். பிரதமர் மோடியே கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு சென்று வாழ்த்து தெரிவித்துள்ளார். வன்முறையை யாராலும் ஒப்புக்கொள்ள முடியாது. அதை பாஜகவுடன் இணைத்து கூறுவதை வன்மையாக கண்டிக்கிறேன் என தெரிவித்தார். திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா அவர்களுக்கும் இந்த மாவட்டத்தினுடைய மகளிர் அணியின் மாநில அலுவலக செயலாளர் லலிதா மோகன் அக்கா அவர்களுக்கும் மற்றும் மாவட்டத்தினுடைய பொதுச் செயலாளர் லலிதா அவர்களுக்கும் முன்னாள் மாவட்ட தலைவர் திரு காளிதாசன் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் திரு யுவராஜ் அவர்களுக்கும் பிறந்த தினத்தை மிகவும் சீரும் சிறப்புமாக இந்தியா முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி. அதில் ஒரு பகுதியாக பாரதிய ஜனதா கட்சியின் மகளிர் அணி அடல்ஜி நல்லாட்சி விருது என்று சமுதாயத்தில் சாதித்த பெண்களை அழைத்து நல்லாட்சி நாயகன் விருது கொடுக்க வேண்டும் என்று தேசிய தலைவர் மகளிர் அணி தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் அக்கா அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் மாநில தலைவர் கவிதா ஸ்ரீகாந்த் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் இன்று தென்சென்னை மாவட்டத்தில் மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்நிகழ்ச்சிக்கு அனைவருக்கும் பரிசு கொடுக்க சிறப்பு அழைப்பாளராக நமக்கெல்லாம் வந்து உற்சாகம் தந்து அவர்களுடைய ஆற்றல் மிகு பேச்சை நாம் எல்லாம் கேட்க ஆர்வமாக இருக்கின்றோம். அக்கா அவர்களுக்கு மறுபடியும் ஒரு முறை அனைவரும் கரகோஷம் அனுப்புவார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கிறிஸ்துமஸ் விழா, நல்லாட்சி தினம், மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களின் 100வது பிறந்த நாள் விழா. வாஜ்பாய் அவர்கள் ஒரு நாகரிகமான அரசியலுக்கு முன்னோடி. இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியை சங்கி அது இதுன்னு சொன்னாலும் அவங்க கூட எங்கள் கூட கூட்டணி வைத்திருந்தவர்கள் தான். மிகப்பெரிய அகில இந்திய அளவில் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது வாஜ்பாய் அவர்கள் தான். அதனால் மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகமும் கொண்டாடி இருக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியின் சார்பில் மட்டுமல்ல, ஆட்சியின் சார்பில் அவரது பிறந்த தினத்தை கொண்டாடி இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் அவரது ஆட்சியில் பங்கெடுத்து கொண்டிருந்தார்கள்.
ஆனால் அதை பற்றி கொஞ்சம் கூட அதை பற்றி எதுவும் சொல்லாமலும் அதை ஒரு விழாவாக கொண்டாடாமலும் இருப்பது, அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர் மட்டுமல்ல, இந்த நாட்டிற்கே சொந்தக்காரர். அதனால் முதலமைச்சர் முதற்கொண்டு அந்த அவரது மந்திரி சபையில் அமைச்சர்களாக இருந்தவர்களாவது அவருக்கு இன்று அஞ்சலி செலுத்தி இருக்க வேண்டும். இதுதான் திராவிட முன்னேற்ற கழக மாடல். ஏனென்றால் அவர்கள் அரசியலில் நாகரிகமான அரசியல்வாதிகளை மறந்து விடுவார்கள், யார் தனக்கு உதவி செய்தார்கள் என்பதையும் மறந்து விடுவார்கள், யார் நமக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் மறந்து விடுவார்கள். எப்பொழுதுமே அரசியல் செய்ய வேணும், எல்லாத்துலயுமே அரசியல் செய்யணும். கிறிஸ்துமஸ் விழாவா அதுல அரசியல் செய்யணும், வேலை வாய்ப்பு திட்டமா அதுல அரசியல் செய்யணும். அதனால இன்னைக்கு எல்லாத்துக்கும் மேல ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியது, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நீக்கப்படலை, 125 நாளா ஆக்கப்பட்டு இருக்கிறது. அதுல பெண்கள் தான் அதிகமாக பலனடைந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா அந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி ஒரு வயது முதிர்ந்த ஒரு பெண்மணியை கூட்டிட்டு வந்து அவங்க உயிரிழந்திருக்கிறார்கள். அதுவும் மனதுக்கு வேதனையானது. 339 இடத்துல இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு பேர் சொல்றாங்களே தவிர பொதுமக்களுக்கு அதுல விருப்பம் இல்லை. ஏன்னா பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும், இந்த 100 நாள் என்பது 125 நாளாக விரிவுபடுத்தப்பட்டு இருக்கிறது. பொய் சொல்லியே அரசியல் நடத்த வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் நினைத்து கொண்டிருக்கிறார். அந்த பொய்யை இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான். பெண்களை பொறுத்த மட்டில் பாஜக 33% இடஒதுக்கீடை கொடுக்கிறது நிர்வாகத்தில். அதனால்தான் எங்களை போன்றவர்களெல்லாம் மேலே வர முடிந்தது. அதனால் அனைத்து கட்சியும், சமூக நீதி பேசிக்கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சிகளும் தங்களது கட்சி நிர்வாகத்திலாவது முதலில் 33% கொடுக்க வேண்டும் என்பதை, உண்மையான சமூக நீதியை நீங்கள் காப்பவர்களாக இருந்தால் நீங்கள் உங்கள் கான்ஸ்டிடியூஷனை, உங்கள் கட்சியின் அமைப்பை மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அப்போதான் நீங்க சமூக நீதியை பாதுகாப்பவர்கள். ஏன்னா எங்க கட்சியில 10 பேருக்கு நிர்வாகத்தில் இருந்திருந்தால் அதில் 3 பேர் பெண்களாக இருக்க வேண்டும், அந்த 10ல் ஒருவர் எஸ்சியா இருக்கணும், எஸ்டியா இருக்கணும். ஆக இந்த அளவுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல சமூக நீதியை நாங்கள் பாதுகாத்து வருகிறோம். எந்த கட்சியிலையும் இந்த இடஒதுக்கீடு பெண்களுக்கு கிடையாது. அதனால நாங்க பெருமையா இன்று மகளிரை முன்னேற்றுகின்ற ஒரு கட்சி என்று நாங்கள் சொல்லுவோம். அதற்கான இன்னைக்கு விருது வாங்கிய அனைவருக்கும் எனது பாராட்டுகள். இதே போல மகளிர் நல்ல சாதனை செய்ய வேண்டும் என்று ஊக்கப்படுத்தி கொண்டிருப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணிக்கு நான் எனது பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். உண்மையா கண்டிக்கிறேங்க. எங்க வன்முறை நடந்தாலும் அது நமக்கும் ஒப்புதல் கிடையாது, நிச்சயமா ஒப்புதல் கிடையாது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இன்னைக்கு தேவாலயத்துக்கு போய் அவர் இயேசு பிரானை பிரார்த்தித்து தனது வாழ்த்துக்களை கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு சம்பந்தம் இல்லாமல் யாரோ அந்த பெயரை சொல்லிக்கொண்டு சென்றால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. பாரதிய ஜனதா கட்சி என்றுமே வன்முறைக்கு வித்திடுவது கிடையாது. ஆனால் எல்லாவற்றையும் பாரதிய ஜனதா கட்சி மீது திணிப்பது இன்றைய முதலமைச்சருக்கு வாடிக்கையாகிவிட்டது. செல்வ பெருந்தகை அதற்கு மேல. அதனால் இவர்கள் சொல்லுவதை போல தாக்குதல் நடந்தது, யாருக்கும் ஒப்புதல் கிடையாது. ஆனால் எங்கே தாக்குதல் நடந்தாலும் அதை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைப்பது வன்மையாக நான் கண்டிக்கிறேன். ஏன்னா நமது பிரதமரே கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு போகும்போது வாழ்த்து சொல்லும் பொழுது முதலமைச்சரை போல எந்த பிரிவினைவாதத்தையும் அவர் விதிக்காத போது, அவர் தான் தமிழக முதலமைச்சர் தான் தீபாவளிக்கு வாழ்த்து சொல்றதில்லை, இந்து கோயில்களுக்கு போறதில்ல, அப்படி நாம செய்யறதில்லை. ஆனா அப்படி பார்த்தா திருப்பரங்குன்றத்துல நடந்த எல்லா பிரச்சனைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் காரணம். அவங்க தான் மேலே யாரும் ஏறக்கூடாது, எல்லா கலாட்டாவும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று முழுவதுமாக குற்றம் சாட்டினால் எப்படி இருக்கும்? அதனால எங்கே எந்த விழாக்களிலும் வன்முறை இருப்பது யாராலும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று. ஆனால் அதை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்து குற்றம் சாட்டுவதை நான் வன்மையாக மறுக்கிறேன், கண்டிக்கிறேன்.